ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காரடையா நோன்பு. அந்த காரடையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்வீட் பார்க்கலாம். நான் அரிசியை ஒரு டம்ளர் அரிசியை நல்லா களைஞ்சிட்டு இது மாதிரி நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா கோல்டன் கலராக அரிசியை வறுத்துக்கணும். வறுத்துட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு 1.25 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். 3/4 டம்ளர் வெல்லம் போட்டுருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் வேணாலும் போட்டுக்கோங்க திதிப்புக்கு. ஒரு அரை டம்ளர் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டிருக்கேன். வேக வச்ச காராமணி, 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய். நல்லா இப்போ தண்ணி கொதிக்கிறது. இப்போ மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா கெட்டியாகி நல்லா வெந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம இப்போ இட்லி தட்டில் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டி அதை நம்ம இப்போ இட்லி பானையில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ நம்ம கார அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாவு தான், வறுத்து அரைச்சி பொடி பண்ணின மாவு தான். நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு பெருங்காயம், பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பல், வேக வச்சுருந்த காராமணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் அதே மாதிரி 1 டம்ளர் மாவுக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி விட்டுப்போம். தேவைக்கேற்ப உப்பு. இப்போ அது நல்லா கொதித்த உடனே நம்ம மாவை கொட்டி கிளறிக்கலாம். வெள்ளச்சீடைக்கு கொஞ்சம் வறுத்தாலே போதும். ஸ்வீட்டுக்கு தான் நல்லா கோல்டன் கலராக வறுத்துக்கணும். இதை மாதிரி தட்டி வேக வச்சுக்கிறேன். சூப்பர் டேஸ்டான நோம்படை ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.